அடுத்த தலைமுறை டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோவை திருமலையம்பாளையத்தில் மத்திய அரசின் மானிய உரங்கள் சட்டவிரோதமாக பதுக்கப்பட்டு திரவமாக மாற்றி கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் மீது உயர்மட்ட மற்றும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். சிலம்பரசன் வழக்கறிஞர், திருமலையம்பாளையம் பேரூராட்சி. எங்களுடைய பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் 7, 8 இந்த 2 பகுதிகளில் வந்துங்க கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா முழுவதுமே இருக்கிற விவசாயிகளுக்கு மத்திய அரசினுடைய மானிய விலை உரங்கள் வந்து 10,000க்கும் மேற்பட்ட மூட்டைகள் அடுக்கப்பட்டு இருந்தது. இது சம்பந்தமாக வந்து உடனடியாக வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து தகவல் தெரிவித்தது அடிப்படையில் வந்து பல்வேறு துறை அதிகாரிகள் வந்து அந்த ஆய்வுகள் வந்து மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து சீல் வச்சாங்க. இந்த நிலையில வந்து இந்த சட்டவிரோதமாக இயங்குற இந்த கம்பெனி வந்து கடந்த 4 ஆண்டுகளாக வந்து திருமலையம்பாளையம் பேரூராட்சியினுடைய தலைவர் கவிதா உதயகுமார் அவர்களுடைய வார்டு, அந்த வார்டில் 4 ஆண்டு காலமாக வந்து நடந்துட்டு இருக்கு. அதே போல 8வது வார்டு கவுன்சிலர் ஆனந்தகுமார் அவருடைய வார்டில் வந்து கடந்த ஓராண்டா வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த 8வது வார்டில் நடக்கிற இந்த கம்பெனி வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய கம்பெனி. குறைந்தபட்சம் அந்த நிலம் மட்டுமே 5 ஏக்கர், அதுல 1 ஏக்கர் அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கம்பெனி. இந்த கம்பெனில பல்வேறு துறை சார்ந்த விதிமீறல்கள் வந்து நடந்திருக்குங்க. இந்த விதிமுறை மீறல்கள் எப்படி அப்படின்னா, கர்நாடகாவிலிருந்து கொண்டு வர்றாங்க, தமிழ்நாட்டில் வந்து அந்த யூரியாவை திரவமா மாற்றி கேரளாவுக்கு இரவு நேரத்தில் வந்து கடத்துறாங்க. இது வந்து அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா அப்படின்னா வந்து நிச்சயமா இருக்க வாய்ப்பில்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து கடுமையான அவர்கள் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இப்போ மனு அளிச்சிருக்கிறேன். இதுல வந்து என்னன்னா வந்து நீங்க எந்தெந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, திருமலையம்பாளையம் பேரூராட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட 1 இன்ச்சு கூட வந்து நீங்க வந்து ஒரு கட்டிடம் கட்டிட முடியாது. உடனடியாக வந்து அதுக்கு சீல் வைப்பாங்க பேரூராட்சி செயல் அலுவலர். இந்த மாதிரி சூழல்ல கிட்டத்தட்ட 1 ஏக்கரால வந்து பெரிய அளவுல பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி சட்டவிரோதமாக நடந்துட்டு இருக்கு கடந்த 1 ஆண்டு காலமாக. இதையெல்லாம் வந்து தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்காத செயல் அலுவலர் மீதும், அந்த பகுதியினுடைய கவுன்சிலர் மீதும், பேரூராட்சி தலைவர் கவிதா உதயகுமார் மீதும், அதே போல வணிக வரித்துறை அதிகாரிகள் மீதும், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மீதும், அதே போன்று அங்க இருக்கிற தொழிலாளர்கள் குறிப்பா வந்து மேற்கு வங்காளத்திலிருந்து கொத்தடிமைகளாக கொண்டு வரப்பட்டு அந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தராம கடுமையான பணி சுமைக்கு இடையில வெறும் ஒரு நாளைக்கு 600 ரூபாய் மட்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த தொழிலாளர்களுடைய நலனை அக்கறை காட்டாத தொழிலாளர் நலத்துறை சார்ந்த அதிகாரிகள் மீதும், அதே போன்று ஃபுட் சேஃப்டி, இதுல முக்கியமா கம்பெனிகள் சம்பந்தமா வந்து இவங்க எங்கேயுமே வந்து ரைடுக்கு போகல. அதனால மிக முக்கியமா இந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் மேலேயும் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான ஒரு கோரிக்கை எனக்கு என்னன்னா, இந்த சம்பவம் வந்து கர்நாடகாவில் தொடங்கி தமிழ்நாட்டில் வந்து ப்ராசஸ் செஞ்சு கேரளாவில் முடியுதுங்கிறதுனால இது உயர் அதிகாரிகள் கொண்ட ஒரு உயர்மட்ட விசாரணை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையை வந்து வச்சிருக்கோம். விவசாயிகளுக்கு வழங்குற இந்த யூரியா அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசனுடையது. இதனால வந்து இந்த 3 மாநிலங்கள் வந்து இந்த பிரச்சனையில வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த சட்டவிரோத செயல் நடக்கிறதுனால சிபிஐ விசாரணை வந்து கண்டிப்பா வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய மாஃபியா கும்பல் வந்து வெளியே வரக்கு வந்து கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.